தொழில் தொடங்கும் பலர் எதனால் சரிவை சந்திக்கின்றனர்? தொழில் தொடங்க ஆர்வம் மட்டும் போதுமா? முன்னேற்பாடுகள் வேண்டுமா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். லாஸ்ட் இயர் பார்லர் வச்சேன். பார்லர் வச்சு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஏன் லாஸ் ஆச்சுன்னா, நான் ஒரு பெருசா ப்ரொமோட் எதுவும் நான் பண்ணல. அதுக்காக நான் எதுவுமே ரிஸ்க் எடுக்கல. இடமும் சூஸ் பண்ணல. இடமும் சரியான இடம் நான் சூஸ் பண்ணல. அதனால 5 லட்சம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. நான் இப்போயும் விடாமுயற்சியா நான் பார்லர் நடத்திட்டு தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எந்த மாதிரி ரன் பண்றேன்னா, நான் வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். முன்ன கடை வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நான் வீட்ல இருந்து பண்றதுனால எனக்கு நல்லா இது பெனிஃபிட் இருக்கு. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பழக்கடை வச்சிருந்தாங்கன்னா கடை எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் வியாபாரத்தில் கொஞ்சம் கஸ்டீட் ஆனதுனால நான் வியாபாரம் இப்போ அங்கே வைக்கிறது இல்லைங்கண்ணா. வியாபாரம் கடை வாடகை கொடுத்து பழம் வியாபாரம் பண்ணதுனால பண்ண முடியலைங்க. அதிகமாக வியாபாரம் இல்லை. மக்கள் வர்றதுனால கம்மியாக இருக்குது. வாடகை கொடுத்து பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் வெளியே நான் ஆட்டோ போட்டு இது மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க. பழ வியாபாரம் தான் பண்ணுறேங்க. வெளியே கொஞ்சம் ஆட்டோ போட்டு வியாபாரம் பண்ணுறதுனால ஏதோ ஓடிட்டு இருக்குங்க கொஞ்சமாவது. முதல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குண்டான லேபர் போதுமான அளவு நம்ம கையில் மேன் பவர் வச்சுக்கிட்டு தான் முதல்ல தொழிலை தொடங்கணும். எப்பயுமே நம்மக்கிட்ட அந்த லேபர் மேன் பவர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை இந்த தொழில் மூலிமா நம்ம கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, இது இல்லைனாலும் ஒரு தொழில் தொடங்கி அதில் நம்ம லாங் லாஸ்ட்டாக போக முடியலனாலும் ஆல்டர்னேட்டாக ஏதோ ஒரு தொழில் கைவசம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துடணும். நம்ம இது இல்லைனாலும் அது கை கொடுக்கணும், அது இல்லைனாலும் இது கை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ப்ராசஸ் கையிலேயே வச்சுருக்கணும். புதுசாக தொழில் தொடங்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப பார்த்து தான் பண்ணணுங்க. இப்போ திடீர்னு அகலக்கால் வைக்க முடியாது யாராக இருந்தாலும். அனுபவம் இல்லாருன்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்க படிக்கலாம். அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.